ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரித்தான ஒரு நாள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாளில் விநாயகரை இப்போ சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் சுமைங்கிறது படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லை, மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. கிரக சூழ்நிலை காரணமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் சரி, அது சரி செய்ய இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குன்னே சொல்லலாம். 5 மண் அகல் விளக்குகள் வாங்கிக்கோங்க. 5 விளக்குகள்லேயும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் பார்த்திங்கன்னா வடக்கு திசை நோக்கி இந்த தீபத்தை நீங்கள் வைக்கணும். விநாயகர் எந்த திசையில் இருந்தாலும் சரிங்க, ஆனால் உங்களுடைய தீபச்சுடர், நீங்கள் ஏற்றக்கூடிய தீபச்சுடர் வடக்கு திசை நோக்கி எரியும்படி வச்சுருங்க. அந்த கோவில்லையே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை விநாயகர்கிட்ட சொல்லி அந்த பண பிரச்சனையிலிருந்து வெளிவர வேணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் போயிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அடுத்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் நின்றுக்கணும். உங்களுடைய முன்னோர்களை மனதார நினச்சி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எப்படியாவது வருமானம் பெருகணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்தால் போதும், என்னுடைய கடனை நான் சுலபமாக அடைச்சிடுவேன், அதற்கான வழியை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் வழக்கம் போல் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சு விநாயகர் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. இதுதான் வழிபாடு, இவ்வளோதான் பரிகாரம். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு யாராவது பணம் தரணும், கொடுத்த பணம் வரல அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை இல்லைன்னா 11 வெள்ளிக்கிழமை கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாரத்திலே உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக 5 வெள்ளிக்கிழமையோ அல்லது 11 வெள்ளிக்கிழமையோ நீங்கள் தவறாமல் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி 5 தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபங்கள் போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் விளக்கேற்றும் விநாயகர் கோவிலில் ஸ்தல விருச்சம்னு ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு உங்கள் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மரத்தின் அடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுடைய மனத்தை ஒருநிலைப்படுத்தி தியானம் செஞ்சு உட்காந்துருங்க. குழப்ப நிலையிலிருந்து சுலபமாக நீங்கள் வெளிவருவீங்க. குழப்பம் தீரும்போது பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நாள் இல்லையா? காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை, மதியம் 1 to 2 சுக்கிர ஓரை, இரவு 8 to 9 சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் சுக்கிர பகவானை நினைத்து மனதார உங்ககிட்ட வெள்ளை மொச்சை இருந்ததுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாம்பாளத்தில் பரப்பி அதன் மேலே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பிடி மருதணி இலை வைத்தாவது நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறதுக்கு டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு பிடி வைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுவும் சுக்கிர ஓரையில் இந்த மாதிரி சுக்கிர பகவானுக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தெல்லாம் நம்ம ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா நீங்கள் நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை கூட நீங்கள் ஏற்றலாம். தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், பண கஷ்டம், வறுமை, தோல்வி, அவமானங்கள், இப்படி எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கிறதுக்கு, உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியோடு இருக்க வைக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் தேவையற்ற இரும்பு, ரப்பர் குப்பையெல்லாம் வெளியேற்றுங்க. இந்த குப்பைகள் உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுப்படியில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கிறது மிளகு. மிளகு நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கிறதுக்கு உதவும். நினைத்த வேலையில் கொண்டு போய் அமர செய்யவும் இந்த பொருள் நமக்கு ஒரு அற்புதமான பொருள், அற்புதமானது அப்படின்னே சொல்லலாம் மிளகு. அடுத்து நோய்கள் நீங்கிறதுக்கு, கடன்கள் தீர்றதுக்கு நம்ம காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். இப்படி கருமிளகை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள். மஞ்சள் மங்களகரமானது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சுப மங்கள யோகங்களை கொண்டு வரக்கூடியது, சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடத்தி கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1-2 கிராம்பு எடுத்துக்கலாம். கிராம்பு எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்கும், நல்ல சிந்தனைகளை அதிகரிக்க வைக்கும். இதோட பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 2 எடுத்துக்கலாம். ஏலக்காய் பணவரவை அதிகரிக்கும், வீண் விரயங்களை தடுக்கும். அதே மாதிரி பட்டை இருந்தாலும் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது பணவரவிற்கு தடைகளை ஏற்படுத்தாது, பாதுகாக்கும். லவங்கப்பட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு உதவி செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா, தெய்வீக அம்சம் பொருந்தியது மருதணி விதைகள். மகாலட்சுமியின் சாராம்சம் நிறைந்துள்ள இந்த மருதணி விதைகளில்
நோயில்லா வாழ்க்கை தரும் அற்புத சக்தி இருக்குது. பிணிகள் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க மருதாணி விதைகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிளகு, மஞ்சள், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மருதாணி விதைகள் இந்த 6 பொருட்களையும் குடும்பத்திற்கு தேவையான நேர்மறை பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆன்மீகத்தன்மை நிறையவே இருக்குது இதில். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரண சிவப்பு துணி ஜாக்கெட் பிட்லேருந்து ஏதாவது கட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. அதை சிகப்பு கயிறால் நல்லா கட்டிக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியில் வரக்கூடாது. அதை அப்படியே கட்டி முடிச்சு போட்டுக்கோங்க. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்யணும். நாளைய தினம் காலையில் 6 to 7 இல்லைனா இரவு 8 to 9 நீங்கள் செய்யலாம். இல்லைனா மதியம் 1 to 2 கூட நீங்கள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் மேக்ஸிமம் காலையில் 6 to 7 செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு அப்புறம் சந்தன குங்குமம் வச்சு மலர்களால் அதுக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டு நிலைவாசலில் மேல்புறத்தில் யாரோடைய தலையிலையும் இடிக்காமல் நடுப்பகுதியில் ஏதாவது ஒரு ஆணி இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் இதை கட்டி தொங்க விடுங்க. 48 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். தினமும் நீங்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சாம்பிராணி தூபம் காட்டுங்க இல்லையா, அப்போ அந்த பொருட்கள் நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல அதுக்கும் நீங்கள் சாம்பிராணி தூபம் கட்டுங்க. 48 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். 48 நாள் கழித்து திரும்பவும் அந்த முடிச்சை ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுருங்க. திரும்பவும் ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் திரும்பவும் இந்த 6 பொருட்களையும் சிகப்பு துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டுங்க. நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போதெல்லாம் அந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம வீட்டில் தேவையில்லாத பண கஷ்டம் வராது, கண் திருஷ்டி வராது, எந்த ஒரு தடையும் இருக்காது. தடையின்றி வருமானங்கிறது வந்துகிட்ருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். கண்டிப்பாக நமக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் நமக்கு உதவி செய்யும். நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் அதிகரித்தாலே போதும். நம்ம வீட்டில் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு தீங்கும் வராது. முழு நம்பிக்கையோட முழு மனதோட வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து விநாயகரையும் வணங்குங்க. இந்த ஒரு முடிச்சும் தயார் பண்ணி நிலைவாசலை வைங்க. 48 நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.